தடகளம், கால்பந்து, கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டுகளில் வீரர்களுக்கு ஏற்படும் கால் மற்றும் கணுக்கால் பாதிப்புகளுக்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து கோவையில் சர்வதேச மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. கோவையில் கால் மற்றும் கணுக்கால் பாதிப்புகளுக்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்த சர்வதேச மருத்துவ கருத்தரங்கம் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் இந்தியா மட்டுமின்றி அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த முன்னணி கால் மற்றும் கணுக்கால் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். குறிப்பாக தடகளம், கால்பந்து, கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டுகளில் ஈடுபடும் வீரர்களுக்கு ஏற்படும் கால் மற்றும் கணுக்கால் பாதிப்புகளுக்கான சிகிச்சை முறைகள் தற்போது முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த கருத்தரங்கம் மூலம் உலகின் முன்னணி மருத்துவ நிபுணர்களிடமிருந்து நவீன சிகிச்சை முறைகளை இளம் எலும்பியல் மருத்துவர்கள் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக ஆர்த்தோ ஒன் மருத்துவமனை தலைவர் டாக்டர் டேவிட் வி ராஜன் தெரிவித்தார். நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும், வின் பண்ண முடியும், இன்ஜுரி ப்ரிவென்ட் பண்ண முடியும். நீங்கள் மற்ற ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் பார்ட்டிசிபேஷன் நிறைய ஸ்க்ரீனிங் இருக்கும். அந்த ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிட்டு தான் அங்கே விளையாட வைப்பாங்க. நம்ம ஊரில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்க்ரீனிங்லாம் ஜாஸ்தி கிடையாது. இந்த விளையாட்டு வீரர்கள் அடிக்கடி இன்ஜுரி அவங்களுக்கு வலி ஏற்பட்டு அங்கே ஓடுறதை நிறுத்திடுவாங்க, அல்லது பர்ஃபார்ம் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. அதெல்லாம் தடை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங்கள் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இது இந்த வருஷம் இது ஃபுட் அண்ட் ஆங்கிள் பற்றி. ஏன்னா ஃபுட் அண்ட் ஆங்கிளில் 30% இன்ஜுரி ஆகும். இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, முட்டி மாதிரி உடனடியாக அவங்க நிறுத்த மாட்டாங்க. அப்படி போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி ரொம்ப ஜாஸ்தியான பிறகு அவங்க எப்போ ஓட முடியாதோ அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் அது இன்ஃபர்மேஷன் தான் நாங்கள் கொடுக்குறோம்.